வணக்கம் நேயர்களே, களம் 16 நிகழ்ச்சியின் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். நாளைக்கு மாலை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் நிறைவடைய இருக்கு. இதனால தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடித்து எரிய தொடங்கியிருக்கு, பற்றி எரிய தொடங்கியிருக்கு, ஏன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எல்லா தேர்தல் மேடைகளிலும் அரசியல் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்களாகட்டும், நட்சத்திர பேச்சாளர்களாகட்டும் எல்லாருமே முழங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஆதரவுகளை தேடி. அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான சமயங்கள்ல தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்வோம், தங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, அது எப்படியெல்லாம் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில நாங்கள் அதை செயல்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றதை காட்டிலும் அதிகமாக எதிர்கட்சிகளுக்கு எதிர்ப்பை அவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க. குறிப்பாக எதிர்கட்சிகள் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, எதிர்கட்சிகளுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்பவே அதிக அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அனலுக்கு கூட தேர்தல் பிரச்சாரங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போற முதல் பிரச்சார பேச்சு யாருது அப்படின்னா, திருச்சியில பேசினா அதிமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளரான விந்தியாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது நட்சத்திர பேச்சாளரோ உள்ளூரில் சென்று கிராமங்களுக்கு சென்று மக்களை நாடி அந்த வாக்குகளை தங்களுக்கான ஆதரவுகளை சேகரிக்கும் பொழுது அந்த ஊர்ல அந்த கிராமத்துல என்ன வகையிலான நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு, அது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி எல்லாம் நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வாக்குகளை சேகரிப்பாங்க. இது ஒரு வகையான பேச்சாளர்கள். இன்னும் சிலர் இருக்காங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த மிக முக்கியமான பிரமுகர்களை ரொம்பவே சாடி அவங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சு மக்களிடம் அந்த சுவாரஸ்யத்தை கூட்டி தங்களுக்கான வாக்குகளை சேகரிப்பாங்க. அப்படித்தான் நடிகை விந்தியாவும் திருச்சியை சேர்ந்த திமுகவினுடைய முக்கிய பிரமுகரான கே.என். நேருவை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வச்சு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவருடைய பிரச்சார பேச்சை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் பிரதமர் பேர் நேரு. அவரை பார்த்தீங்கன்னா அவர் தலையில அவர் குல்லா போட்டிருப்பார். ஆனா இந்த திருச்சி நேரு அடுத்தவன் தலையில குல்லா போட்டு அவங்க இடத்தை சுருட்டி அறிவாலயம் கட்டுவார். அந்த நேரு அவர் கோட்ல பூ வச்சிருப்பார். இந்த திருச்சி நேரு அடுத்தவன் காதுல பூவை வச்சு அவங்களுக்கே தெரியாம அவங்க சொத்தெல்லாம் அமைக்கிடுவார். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை என்னன்னா, இந்த எலெக்ஷனோட அந்த நேருவோட காங்கிரஸும் இந்த திருச்சி நேருவோட திமுகவும் காணாம போகும். கருணாநிதி மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதி எலெக்ஷன் சமயத்துல மக்களை பார்த்து ஓட்டு கேட்கும் போது என்னன்னு சொல்லி பேசணும். நான் 5 முறை முதல்வரா இருந்திருக்கேன், என்னோட ஆட்சியில அதை செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆனா போற இடத்துல எல்லாம் கருணாநிதி என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓன் அழுகுற. கருணாநிதி அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சது வசனகர்த்தாவா ஆரம்பிச்சார். ஆனா முடிக்கும் போது நடிகரா மாறிட்டார். மேடைக்கு மேடை பயங்கரமா நடிக்கிறாரு, ஓன அழுகுறாரு. அந்த நடிப்பெல்லாம் நம்ம வசந்த மாளிகையிலேயே பார்த்தாச்சு. அவரை புதுசா ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க. எப்ப தேர்தல் வந்தாலும் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு சொல்ற கருணாநிதிக்கு நீங்க எல்லாம் தான் நிரூபிக்கணும் இதுதான் கருணாநிதிக்கு கடைசி தேர்தல். இப்போ திமுக தேர்தல்ல நிற்கும். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவுல நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டாரா கருணாநிதி? ஏதோ முந்தா நேத்து தான் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா அது செய்வோம் இது செய்வோம்னு இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கடந்த 5 முறை அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ எதுவுமே செய்யலன்னு தெரியுது. ரேஷன் கார்டு தரல, குளத்துல தூர் வரல, வேலை இல்லாத திண்டாட்டத்தை தீர்க்கல, மின்சார உற்பத்தி பெருக்கல, நீண்ட காலம் திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இப்படி எதுவுமே செய்யாத ஒருத்தர் என்ன 6வது முறை முதல்வர் ஆக்குங்கன்னு சொல்லி கேட்டு வராரு. கருணாநிதி நேத்து மேடை
இது பார்த்தா எப்படி இருக்குன்னா, கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாதா, ஆனா பொண்ணு கொடுத்து கட்டி வச்சா கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு பொண்ணு கேட்கிற மாதிரி இருக்கு. இதுல கருணாநிதி சொல்றாரு, அன்பழகனுக்கு வயசாயிடுச்சா, அதனால தேர்தல்ல நிக்கலையா. தாத்தாக்கு என்னவோ சித்திரை போய் வைகாசி வந்தா 18 போய் 19 வரும்ன்ற நினைப்போ. கருணாநிதிக்கு மட்டும் வயசாகல, அவரோட கட்சிக்கும் வயசாயிடுச்சு, கொள்கைக்கும் வயசாயிடுச்சு. இப்பவும் அப்பவும் இழுத்துக்கிட்டு இருக்கிற திமுகவோட கதையை முடிச்சுட்டு நம்ம தான் மேல அனுப்பி வைக்கணும். இதுல கோடி கோடியா கொட்டி விளம்பரம் தராங்க திமுக காரங்க. அம்மா சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம அம்மா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்க, சொல்லாததையும் செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நம்ம அம்மா என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு என்னால மூச்சு பிடிச்சு 30 பக்கத்துக்கு சொல்ல முடியும். ஆனா திமுக ஆட்சியில என்ன செஞ்சாங்கன்னு ஸ்டாலினால துண்டு சீட்டு பார்க்காம 10 பாயிண்ட் சொல்ல முடியுமா? கனிமொழி சொல்றாங்க, அம்மா திட்டம் எதுவுமே போடலன்னு. பாவம், அந்த புள்ளைய சொல்லி தப்பு இல்ல. அவங்க தீகார்ல ஹிந்தி பேப்பர் படிச்சே வாழ்ந்தவங்க, தமிழ்நாட்டுல தமிழ் பேப்பர் படிக்கல. அதனால தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு கனிமொழிக்கு தெரியாது. நான் எப்போ எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான், மக்கள் தவற மறப்பாங்க, தப்ப மன்னிப்பாங்க. ஆனா துரோகத்தையும் துரோகிகளையும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இவங்க எல்லாம் தமிழின துரோகிகள். பாவ மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட கருணாநிதிக்கோ அவர் குடும்பத்துக்கோ கிடையாது. தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. இந்த தேர்தல் சமயத்துல நீங்க எல்லாம் தான் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்ல கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கணுமான்னு நீங்க தான் நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்ன கேட்டா, கருணாநிதி மாதிரி ஒரு ஆளுக்கு ஆப்பு வைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வச்சிடணும், யோசிக்க கூடாது. இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே அதிமுக வெறும் வெற்றி அடைய இல்ல, பெரும் வெற்றி அடைய. இது தெரியாம 6 பேர் சேர்ந்து ஒன்னா வராங்களா? 6 பேர் இல்ல, 1000 பேர் வந்தாலும் அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறதே முட்டாள்தனம். இதுல சில பேர் தண்ணி குதிரையை நம்பி தேர்தல்ல இறங்கி இருக்காங்க. என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அப்படி வாழ்றவன் தான் தலைவன். ஆனா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடந்தா மாலை விழாது, அவரே விழுவார். இதுல அவர் நம்ம அம்மா மாதிரி நடந்து காட்டுறாரா, கிண்டல் பண்றாரா? அவர் நடக்கெல்லாம் தேவையில்லை, எங்க அடாம அசையாம ஒரு 5 நிமிஷம் ஸ்டடியா நிக்க சொல்லுங்க பாப்போம். இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், சத்தமா பேசுறதெல்லாம் சத்தியம் ஆயிடாது, கூட்டமா பேசுறதெல்லாம் கொள்கை ஆயிடாது. அரசியல்ல பகல் கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மக்களோட கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான். அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். அம்மாவை நம்பி மீண்டும் ஆட்சி நீங்க அம்மாவுக்கு கொடுங்க. அம்மா உங்களுக்கு நலம் தருவாங்க, வளம் தருவாங்க, நம்பிக்கை தருவாங்க, நன்மைகள் தருவாங்க, உரிமைகள் தருவாங்க. தயவு செஞ்சு வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் மே 16ஆம் தேதி நல்ல வேட்பாளரான, உங்க இல்ல வேட்பாளரான, வெற்றி வேட்பாளரான அன்பு சகோதரர் மனோகரன் அண்ணனுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துக்கு என்ன விதமான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க? அவங்க எதுவுமே செய்யல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான், அது வந்து தமிழக மக்களுக்கு துரோகம் இழைச்சிருக்காங்க. ஆகவே துரோகிகளை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் நிறைவு செஞ்சிருந்தாங்க நடிகை வித்யா. அவருடைய பிரச்சார பேச்சு நம்ம கேட்டோம். தொடர்ந்து இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சார பேச்சுகளை கேட்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பற்றி